ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சிம்பிள் தக்காளி சட்னி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா சூடான இட்லி, தோசை, பணியாரம், வெண்பொங்கலுக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இப்போ இந்த சுவையான தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சட்னி செய்கிறதுக்கு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மிதமான தீயில வச்சுட்டு கருக விட்டுறாமல் நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. பாருங்கள், உளுத்தம் பருப்பு இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறிடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இன்றைக்கி நான் எடுத்திருக்க அளவுகள் பார்த்திங்கன்னா 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. இப்போ வெங்காயத்து கூடவே பூண்டு பல் ஒரு 10 அளவுக்கு எடுத்திருக்கேங்க. நம்ம தோலோடனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தோல் நீக்கிட்டு தான் சேர்த்துருக்கேங்க. வரமிளகா 3 சேர்த்துருக்கேங்க. இந்த மிளகா கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கிடணுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கியாச்சு. இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. 3 பெரிய தக்காளியாக நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. தக்காளி கூடவே இந்த சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. புளி அதிகமாக சேர்த்துற வேணாம், சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். தக்காளி நல்லா தோல் சாஃப்ட் ஆயிடணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளியோட தோல் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தக்காளி சட்னி தேங்காய் சேர்க்காமல் அரைச்சாலும் நல்லாயிருக்குங்க. தேங்காய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் சேர்த்துருக்கேங்க. தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த சூட்டிலேயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. நம்ம கடைசியாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து அரைக்கும் போது மனம் ரொம்ப நல்லா இருக்குங்க சட்னிக்கு. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நைஸாக இல்லாமல் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்ச சட்னியை நான் பவுலில் சேர்த்திருக்கேங்க. ஜாரில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் அலசி சட்னியில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. சட்னி பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க. இப்போ இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு சேர்த்திடலாங்க. தாளிக்கிறதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருந்தேங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, ஒரு வரமிளகா கிள்ளி சேர்த்துருந்தேங்க. தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி சட்னி ரெடி. இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த சட்னி ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.